மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையில் காணொலி காட்சியினூடாக இணைந்து பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் தந்தை, மைந்தன், தூய் ஆவியின் திருப்பேரில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தியடைந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் செய்வோம். அனைத்து படைப்புகளின் ஓயாத வாழ்த்தொலியில் வீற்றிருந்து படைகளின் கடவுள் தூயவர் தூயவர் என்று போற்றப்படுகின்ற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான மாதத்தின் முதல் ஓய்வு நாள் தொழுகையை கல்வி ஞாயிறாக கொண்டாடி மகிழ்வதற்கு அருள் தந்திருக்கின்றீர். ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகள் இறை ஞானத்திலும் பக்தியிலும் வளருவதற்கு இந்த நாளின் தொழுகையின் தகவுகள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் அடித்தளமாக அமையட்டும். விசுவாச வாழ்விலே உறுதியாக நின்று ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு பிள்ளைகள் வளருகின்ற போது ஆவியின் வரங்களையும் ஆண்டவரின் ஞானத்தையும் தந்து இவ்வுலகத்தை உருவாக்கும் சிற்பிகளாக எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகள் விளங்குவதற்கு கல்வியினால் ஒவ்வொருடைய வாழ்வையும் கடவுள் அலங்கரிப்பீராக. இந்த நாள் ஆண்டவரே ஆராதனை இக்காணொலி காட்சியினூடாய் பங்கெடுக்கின்ற அத்தனை மக்களுக்கும் ஆசி மிகுந்ததாய் அமையட்டும். இத்தொழுகையை அழகுபடுத்துவதற்கு பாடுகின்ற பாடல்களும் ஏறெடுக்கின்ற மன்றாட்டம் கேட்கின்ற விண்ணப்பங்களும் எங்கள் ஆன்மீக வாழ்வை அழகுபடுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவோடாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆமென். தொழுகையின் துவக்கத்திற்காக 433வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 433. ஏகுபத்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும், விசாரம் விட்டு ஓயுங்களேன், கெம்பீரி தாராதிக்கவும். ஞானப்பாடல் 433. சேருங்களே
என்ற வண்ணமாக 119வது சங்கீதத்தினுடைய 33 முதல் 40 வரை உள்ள இறை வாக்குகளை முறையாக படிப்போம். சங்கீதம் 119 33 முதல் 40 வரை உள்ள இறை வாக்குகள். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிபரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னையை உயர்ப்பியோம். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளோம், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். நான் எழுந்து என் தந்தையிடத்திற்கு போய், தந்தையே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் இரக்கவும் மன உருக்கவும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நாம் அறிக்கை செய்வோம். எத்தனை வாய்ப்புகள் ஆண்டவர் நமக்கு தந்து நாம் ஞானமுள்ள இதயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளை தந்து அதனூடாக நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து அறிந்து பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரிடத்திலே திரும்புவதற்கு நம்மை ஆண்டவர் உணர்த்துகின்றார். ஆனாலும்
நாம் உணர்வடையாதபடிக்கு நாம் இதயங்களை கடினப்படுத்தி நமக்கு நன்மையாய் தோன்றுகிற வழியிலே நாம் பயணித்து கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நீதியை நல்வாழ்வை நாம் அசட்டை பண்ணுகிறோம். குறிப்பாக அருமையான வாலிப பிள்ளைகள் தங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த அருமையான கல்வியின் காலங்களை வீணாக்கி கொண்டு அவர்கள் பெற்றோருடைய சுமைகளை அறியாதபடிக்கு தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து உலக வாழ்வுக்கு மேன்மையாய் அமைகின்ற நம்மை நெறிப்படுத்தி இந்த சமூகத்திலே ஒரு அடையாளத்தோடு நாம் வாழ்வதற்கு நமக்கு கலனாக இருக்கின்ற கல்வியை நாம் அசட்டை பண்ணுகிறோம். பொறுப்பற்றவர்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களை விரயம் செய்துவிட்டு காலம் கடந்தபோது நாம் கல்வியின் மேன்மையை திரும்பி பார்த்து எனக்கு கொடுத்த காலத்தை நான் வீணாக்கி விட்டேன், இனிய காலங்களை நான் வீணாய் கழித்தது நிமித்தமாக நான் கல்வி இழந்து வறண்ட நிலத்திலே வாழ்கின்ற கிளிஞ்சல்களுக்கு ஒப்பாக நான் என் வாழ்க்கை பட்டு போன மரமாக காட்சியளிக்கிறதே என்று சொல்லி வேதனை உருகின்ற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்விலே நமக்கு இன்பமாக தோன்றின வழிகளிலே நடந்தோம். ஆண்டவர் நமக்கு பெற்றோர்களின் வழியாக ஈவாய் தந்த கல்வியின் காலங்களை நாம் வீணடித்தோம். நம்முடைய பெற்றோருடைய உழைப்புகள் அதனால் விரயமாக்கப்பட்டது. அவருடைய பொருளாதாரத்தை நாம் இழந்தோம். இப்படி பல நிலைகளிலே பெற்றோருக்கு நாம் பாரமாகவும் வேதனையாகவும் மாறி அவர்கள் நம்மை நல்ல கல்விமான்களாக்கி இந்த சமூகத்திலே சான்றோர்களாக அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி நமக்காக வாழ்ந்த செய்த தியாகத்தை நாம் உதாசீனப்படுத்தி வாழ்ந்த இழிநிலைகளை எண்ணி பார்ப்போம். மனமருந்தி இனியாயிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை பயன்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு அருள் தாரும், உம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் என்னை நிரப்போம். கடந்து போன காலங்களை நான் விரயம் செய்துவிட்டு இனிவரும் காலத்திலே நான் கருத்தோடு பயின்று வாழ்விலே உச்சங்களை அடைவதற்குரிய லெக்கை என் முன்வைத்து நான் பயணிப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து ஆண்டவர் தந்த வாய்ப்புகளை இழந்து போன நாம் மீண்டும் இளையமைந்தனை போல நான் தந்தைக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்து எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகளை இழந்தேன். இனி வரும் காலங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் பாதையில் நடந்து இந்த சமூகத்திற்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்கிற தீர்மானத்திற்காக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து புதிய வாழ்வுக்காகவும் ஆண்டவர் வைத்திருக்கிற இறைஞானத்திற்காகவும் நாம் மன்றாடுவோம். தூய்மையான உள்ளத்தோடு இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நமக்கு புது வாழ்வு தருவார். இந்த உலகிலே நாம் இறைவனோடு இணைந்து வாழலாம் என்ற விசுவாசத்தோடு இந்த பாவ அறிக்கையில் கலந்து கொண்ட நாம் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் இந்த உலகிலே இறைவனோடு இணைந்து வாழ பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்து நம்ம எல்லாரையும் ஆண்டவருடைய பிள்ளையாக வழி நடத்துவாராக. ஆமென். இறைவன் நம் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். இம்மட்டாக கடந்து போன ஒரு மாத காலம் கொடிய வைரஸ் தொற்றுக்கு மத்தியில் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே காணொளி காட்சியினூடாக இணைந்து பங்கெடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற வாய்ப்பினை தந்தபடியினால்
ஆண்டவரை நாம் போற்றுவோம். தந்த நல்ல சுகபலன், வியாதி படுக்கையிலே நம்மை அவருடைய ஆணி பாடேற்ற கரங்களினால் தாங்கி பொல்லாப்புக்கு தப்புவித்தபடியினால் நன்றி சொல்லுவோம். இந்த தொற்று நம்மில் அநேகரை பாதித்தது. ஆனாலும் ஒரு சிலர் இந்த உலக வாழ்வை இந்த வியாதி நிமித்தமாக நிறைவு செய்து ஆண்டவருடைய அரசிலே இணைந்திருக்க நம்மை ஆண்டவர் பாதுகாத்து நல்ல ஆரோக்கியம் சுகத்தை தந்து இம்மட்டாக நம்மை ஜீவனோடு காத்து வருகிற அவருடைய பேரன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தந்த நல்ல உறவுகளுக்காக, குடும்ப வாழ்வுக்காக, தந்த பெற்றோருக்காக, உடன்பிறப்புகளுக்காக, பிள்ளை செல்வங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த பொது முடக்க நாட்களிலும் காணொளி காட்சியினூடாக நாம் பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே இணைந்து பங்கெடுத்து ஆண்டவரை துதிப்பதற்கு தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி மன்னன் தாவீதோடு கூட இணைந்து ஸ்தோத்திர பல்லிகளை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரோம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். நானூற்றி 35வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 435. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்குதுவே. காணாத
இறங்கி தங்கிடுமே. இந்த நாளுக்கென்று படிக்கும்படி தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் முதல் 8 இறை வாக்குகளை படிக்க கேளுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் முதல் 8 இறை வாக்குகள். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதோருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவான். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தோஷப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவான். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். படிக்கும்படி கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி படித்து நிறைவாயிற்று. மூவொரு ஆண்டவருக்கே மாட்சிமை உரித்தாகுக. ஜெபம் செய்வோம். அறிவிற்கும் ஞானத்திற்கும் ஆதாரமாக விளங்குகின்ற ஆண்டவரே, ஆண்டவர் ஈவாய் எங்களுக்கு தந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாள் தொழுகையை கல்வி ஞாயிறாக நாங்கள் காணொளி காட்சியினூடாக நாங்கள் கொண்டாடி மகிழ்வதற்கு கடவுள் அருள் தந்தீர். ஆண்டவரே, கடந்து போன ஒரு கல்வி ஆண்டு எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி வாழ்விலே ஆண்டவரே பல சோதனைகளை சந்திக்கின்ற ஆண்டாக, பாடசாலைகளிலே சென்று தங்களுடைய கல்வியை தொடர முடியாதபடிக்கு இல்லங்களில் பிள்ளைகளுக்கு கிடைத்த வாய்ப்பை ஆண்டவரே காணொளி காட்சியினூடாக பார்த்து பயில்வதற்கு அருள் தந்தீர். ஆண்டவரே, நாங்கள் ஒரு புதிய கல்வி ஆண்டிற்குள்ளே எங்கள் பிள்ளைகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கல்வி ஆண்டும் எப்படி அமையுமோ என்று சொல்லுகிற கேள்வியை ஆண்டவரே இந்த நாட்களில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த கல்வி ஆண்டும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சூன்யமாகுமோ என்று சொல்லுகிற ஐயத்தோடு பெற்றோராகிய நாங்கள் உறைந்து நிற்கிறோம். அதற்கு காரணமாய் ஆண்டவரே, மிகப்பெரிய வீரியத்தோடு தாண்டவமாடி கொண்டிருக்கிற கொரோனா தொற்றை ஆண்டவர் இதற்கு காரணமாய் அமைந்திருக்கிறது. ஆண்டவர் நினைத்தால் இமை பொழுதிலே ஆண்டவரை இந்த தொற்றை இந்த உலகிலிருந்து முற்றிலுமாய் மாற்றி கல்வி சாலைகளும் கல்லூரிகளும் திறந்து எங்கள் பிள்ளைகள் தங்களுடைய கல்வி பயணத்தை வெற்றியாய் தொடர்வதற்கு ஆண்டவர் ஒருவருடைய கரத்திலே எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வு இருக்கிறது. தந்தையே, தொடர்ந்து அரசு இந்த ஆண்டிலே ஆண்டவரே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த வேண்டாமா என்று சொல்லுகிற
ஒரு கேள்வியோடு கூட நிற்கிறது நாதா. ஆண்டவரே, பொது தேர்வு நடத்தினால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்களாக என்று சொல்லுகிற அச்சம் எல்லாருடைய மனதிலும் எழுந்திருக்கிறது. அரசு நல்ல தீர்மானத்தை எடுத்து எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி தரமிக்கதாய் அமைவதற்கு ஆண்டவரே ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஞானத்தையும் ஆண்டவரே, ஒருவேளை அரசு ஆண்டவரே பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வினுடைய நலம் கருதி பொது தேர்வை நடத்துமானால் ஒரு பிள்ளை கூட அதில் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் பிள்ளைகளை உம்முடைய சிறகு அடிவாரத்திலே பாதுகாத்து சிறப்பான முறையிலே எங்கள் பிள்ளைகள் தேர்வு எழுதுவதற்குரிய காலத்தை ஆண்டவர் கனிய பண்ணும்படியாக ஆண்டவரே பிள்ளைகள் அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய நாட்களை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கடவுள் தாரும் நாதா. ஞானமும் அறிவும் உடைய கரத்திலே குழந்தையாய் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் தந்து பிள்ளைகள் அறிவில் வளரச் செய்கிறீர். திருமறை எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தந்திருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் தேவ கிருபையிலும் வளர்ந்த வண்ணமாக எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த புதிய கல்வி ஆண்டிலே ஆண்டவரே உயர்ந்த நோக்கோடு கூட தங்கள் கல்வி பயணத்தை தொடர்வதற்குரிய ஆண்டவரை வாய்ப்புகளை கடவுள் ஆயத்தப்படுத்தும். கல்விக்கு தடையாய் நிற்கிற கொரோனா தொற்று வியாதி முற்றிலும் நீங்கி ஆண்டவரே இயல்பான நிலைகள் திரும்பத்தக்கதாய் ஆண்டவர் விரைவாக காலத்தை கனிய பண்ணுவீராக. ஒருவேளை மூன்றாம் மலை ஆண்டவரை எழும்பும் என்று சொல்லுகிற அச்சம் இருக்கிறது. அந்த பாதியானை எந்த விதமான தீங்கும் இனி ஆண்டவரே ஒரு தேசத்திலும் உருவாகாதபடிக்கு ஆண்டவர் தாமே எங்கள் பிள்ளைகள் கல்வியை கடவுள் ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய கல்விக்காக தங்கள் வாழ்வை தியாகம் செய்து கொண்டிருக்கிற பெற்றோருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தாங்கள் ஆண்டவரே கல்வி கற்காவிட்டாலும் எங்கள் பிள்ளைகள் உயர்ந்த கல்வியை பயின்று இந்த மண்ணகத்தின் உயர்ந்த இடங்களில் வலம் வரச் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுடைய கல்விக்காக ஆண்டவரே மிகுந்த தியாகத்தோடு பிள்ளைகளுடைய வாழ்வின் அழகை காண்பதற்கு முயற்சிக்கிற பெற்றோருடைய உழைப்புகள், அவர்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காய் செலவு செய்கிற ஒரு காசு கூட வீணாய் போகாதபடிக்கு பிள்ளைகளுடைய வாழ்வின் மேன்மைகளை கல்வியின் ஊடாய் காண அருள் தாரோம். கருத்தாய் தங்களை தியாகம் செய்து எதிர்கால தலைமுறையை உருவாக்குகிற சிற்பிகளாய் விளங்குகின்ற இருவால் ஆசிரிய பெருந்தகைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் நாதா. ஆண்டவரே, சில ஆசிரியர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே மிக தரம் குறைந்த ஆண்டவர் தரம் தாழ்ந்த நிலையிலே அவர்கள் செயல்பட்டாலும் ஆண்டவரே பெரும்பாலான ஆசிரியர்கள் ஒப்படைப்போடு தியாகத்தோடு கூட தங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மாணவ செல்வங்கள் ஆண்டவரே இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாய் அறிஞர்களாய் ஆற்றல் மிக்கவர்களாய் வருங்கால இந்த சமூகத்தை உருவாக்குகின்ற ஆண்டவரே பெருங்குடி மக்களாய் ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தியாகத்தோடு தங்களுடைய கல்வியை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சீரிய முறையிலே புகட்டுகிற ஆசிரிய பெருந்தகைகளையும் கடவுள் ஆசீர்வதியும். எந்த சூழலிலும் கல்வி களங்கப்பட்டு போகாதபடிக்கு எந்த நோக்கத்திற்காக இந்த சமூகத்தினுடைய ஆண்டவரே அறிவு கண்ணை திறப்பதற்கு கல்வி ஆண்டவர் உருவாக்கப்பட்டதோ அதனுடைய மேன்மையை உணர்ந்து பிள்ளைகளும் ஆசிரியர்களும் ஆண்டவரை தங்கள் கடமைகளை செய்வதற்கு கடவுள் அருள் செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் திருச்சபையின் ஆண்டவரே அழகுக்காய் தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக ஆண்டவரே குடும்பத்தின் பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம் நாதா. இந்த தொற்று வியாதிக்கு மத்தியிலும் ஆண்டவர் தாமே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சிறப்பாய் நடத்தி கொண்டிருக்கின்றேன். உம்முடைய நன்மைகளினாலே குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பொதுமுடக்க நாட்களிலே பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே அனுதின நன்மைகளை ஒவ்வொருடைய வாழ்விலும் தந்து நிறைவாய் தந்திருக்கிற புதிய மாதம் முழுமையிலும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆண்டவரே இல்லங்களிலும் ஆண்டவரே பானையிலே மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாதபடிக்கு சாரிவாத்து விதவையின் வீட்டில் இருந்த இறை ஆசியை அனைத்து இல்லங்களிலும் ஆண்டவர் விண்ணகத்தினுடைய மதகுகளை திறந்து இடம் கொள்ளாத நன்மைகளினால் வருஷிக்க பண்ணும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே,
குறிப்பாக இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபையின் மக்களுக்காக, இல்லத்தில் இருந்து ஆண்டவரே மருத்துவ சிகிச்சைகள் எடுத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அத்துணை மக்களும் நலம் பெற்று ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு பெற்றுக்கொள்ளுகின்ற மருத்துவ சிகிச்சைகளை கர்த்தர் வாய்க்க பண்ண இன்னுமாய் கேன்சர் ஆண்டவரே பல்வேறு கொடிய நோய்களினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நோயானாலும் ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்லும், அந்த வாக்கினூடாய் ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் மக்கள் இந்த கள்ளக்கூட்டம் பிராந்தியத்திலே வியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அனைவரும் நலம் பெற்று ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் செய்யும்படியாய் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். நாதா, விசுவாசமுள்ள இறை வேண்டுதல் பிணியாளியை விடுவிக்கும் என்று சொல்லி திருமறை எங்களுக்கு ஆழமான விசுவாசத்தை கற்றுத்தந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையினூடாய் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிற போது திருச்சபையிலும் திருச்சபைக்கு வெளியிலும் ஆண்டவரே பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை மக்களும் நலம் பெற்று ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அருள் தாரோம். ஆண்டவரே, தேசமெங்கிலும் இறை அமைதி தவழட்டும். நாதா, மனித நேயம் மலரட்டும். உரிமைகளுக்காய் போராடி கொண்டிருக்கிற மக்கள் தங்கள் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு ஆண்டவரே அதற்கு தடையாக இருக்கிற அரசுகள் ஆண்டவரே அவர்கள் மக்களுடைய நியாயமான உரிமை போராட்டத்தை ஆண்டவரே கவனித்து அந்த உரிமைகளை மீட்டு கொடுப்பதற்குரிய வாய்ப்புகளை ஆண்டவர் கனியை செய்வீராக. தந்தையே, குறிப்பாக எங்களுடைய தமிழக அரசிற்காக நன்றி சொல்லுகிறோம். இரவு பகலாக முதல்வர் அவரோடு இணைந்த அமைச்சர்கள் ஆண்டவரே சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உழைப்பு ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே தொற்று முற்றிலும் நீங்கி இயல்பு நிலைகள் திரும்பவும் ஆண்டவரே தமிழகத்தை வளமையான ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற முயற்சிகளை மேற்கொள்ளுகிற போது ஆண்டவர் தாமே அவருடைய முயற்சிகளை பிரயாசங்களை வாய்க்க பண்ணோம். உடன் நின்று பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றுகின்ற ஆண்டவரே தாதியர்களுக்காக ஆண்டவரே மருத்துவ சார்ந்த பணியினை செய்கின்றவர்களுக்காய் தூய்மை பணியாளர்கள் இரவு பகலாக ஆண்டவரே இந்த சமூகத்தில் இந்த தொற்று வராதபடிக்கு ஆண்டவரே மக்களுடைய ஆண்டவரே தேவையற்ற நடமாட்டங்களை கண்காணித்து மக்களுக்கு நல் அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிற காவல்துறையினருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலர் இந்த நோயினாலே ஆண்டவரே மக்களை பாதுகாப்புகின்ற ஆண்டவரே முன்கள பணியாளர்களாய் நின்று மடிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே இனி ஒருபோதும் ஆண்டவரே தொற்றுகள் அவர்களை பாதித்து ஆண்டவரே மரணத்தை தழுவாதபடிக்கு உம்முடைய தெய்வீக அருளால் மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த பணியினை செய்கிறவர்கள் முன்கள பணியாளர்களாய் நின்று கடமைகளை நிறைவேற்றுகின்ற அனைவரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. தகப்பனே, எங்கள் திருச்சபைக்காய் ஒரு விசை கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, என்று ஆலயம் திறக்கும் என்று சொல்லி ஆண்டவரே மன்னன் தாவீதை போல ஆண்டவரே ஆகாமிய கூடாரங்களில் வாழும் 1000 நாட்களை பார்க்கலாம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது என் உள்ளம் அக்களித்து மகிழ்ந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தில் கடந்து சென்று ஆராதிக்கின்ற நாளை வாஞ்சியோடு காத்திருந்து ஆண்டவரை ஆயத்தமுள்ள இதயத்தோடு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தின் கதவண்டைகளை நின்று உம் வாக்கை தியானித்தும் ஆசியை சோந்தரித்த வண்ணமாக எங்கள் இறை மக்களும் ஆண்டவரே பல வாரங்களாக ஆலயம் மூடப்பட்ட நிலையிலே இல்லங்களில் காணொலி காட்சியின் ஊடாய் ஆண்டவரை தொழுகையில் பங்கெடுத்தாலும் ஆலயத்திலே வந்து ஆண்டவரோடு உறவாடி மகிழுகின்ற அந்த காலத்தை கனிய ஆண்டவரை எதிர்நோக்கி நிற்கிற போது விரைவாக ஆலயங்கள் திறந்து ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் தாரோம். ஆண்டவரை திருச்சபையின் ஊழியங்களை தொடர்ந்து இறை மக்கள் தாங்கவும் இந்த ஊழியங்கள் தடையின்றி நடைபெற்று ஆண்டவருடைய அரசு இந்த மண்ணகத்தில் முழுமைப்படுத்துகின்ற காலத்தை நாங்கள் காணவும் அருள் தாரும். சபைக்குள் அங்கத்தினர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் இந்த காணொலி காட்சியின் ஊடாக இத்தொழுகையை ஒளிபரப்புவதற்கு ஆண்டவர் அத்தனை ஒழுங்குகளையும் செய்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதித்து இந்த வாலிப பருவத்திலே அருமையான பிள்ளைகள் திருச்சபையோடு இணைந்து வளர்ந்து பருங்க
வருங்கால திருச்சபையின் தூண்களாக ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளாய் இலங்கிட பிள்ளைகளுக்கு அருள் தார். அவருடைய கல்வி எதிர்கால வாழ்வினை ஆண்டவர் தாமே ஆண்டவரை அழகுபடுத்தி இந்த மண்ணகத்தின் மேன்மைகளில் பிள்ளைகள் வலமரச் செய்வீராக. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வாக்கை சொல்ல இருக்கிற எங்கள் பாசத்திற்குரிய சேகர தாயருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் எங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு புதிய தீர்மானத்தோடு, புதிய காட்சியோடு, புதிய கல்வியாண்டில் எங்கள் பிள்ளைகள் ஒரு உயர்ந்த இலக்கோடு பயணிப்பதற்கு துணை நிற்கட்டும் நாதா. அவள் எடுத்து பயன்படுத்தும் தெய்வீக ஆற்றலால் அவர்களை அலங்கரிப்பீராக. அருமையான டீச்சருக்காய், அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருடைய நல்வாழ்வுக்காய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் பாதுகாத்து எச்சூழல்களிலும் அவர்கள் தடுமாறி ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து புகாதபடிக்கு என்னருள் உன்னோடு கூட இருக்கும். உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய வலதுகரத்தை பிடித்து கடவுள் துணை நின்று நடத்துவீராக. என்றவரே உம்முடைய கரம் தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் திருச்சபையின் இறை மக்கள், இறைப்பணி அனைத்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர்வடியாய் வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். ஐம்பத்தி 5வது பாடலினுடைய 3 சரணங்களை பாடுவோம். புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளை தென்னிந்திய திருச்சபையானது
மாணவர் ஞாயிறாக ஆசிரிக்க இறைவன் தந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டிலும் பொது முடக்கத்தின் காரணமாக பள்ளிக்கூடங்கள் திறக்காமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே மாணவ செல்வங்களுக்காக ஆண்டவருடைய ஞானத்தை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், இந்த துன்பமான சூழ்நிலை எப்படி மாறும், இந்த தியானத்தை திருமறை வழியாக நாங்கள் தியானிக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் கூட இருக்கட்டும். தொடர்ந்து இத்தொழுகையிலே கலந்து கொள்கின்ற அனைவரோடும் உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், நீர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் கிடைக்க ஆண்டவர் துணை செய்யும். இறைவன் தேச வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டுதோறும் ஜூன் மாதத்திலே வருகின்ற முதலாவது ஞாயிறை மாணவ ஞாயிறாக நாம் ஆசரிக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த உலகிலே மனிதர்களாக வாழுகின்றவர்களுக்கு ஞானத்தை தருகின்றவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே ஞானமும் அறிவும் இறைவன் கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற அருள் கொடை என்பதிலே சந்தேகம் இல்லை. நான் வாசித்த யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவராகிய இயேசுநாதருடைய சீடர்கள் கடலை நம்பி வாழ்ந்தவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பெற்றுக்கொண்டபோது அவர்களுடைய போதனை, அவர்களுடைய இறைப்பணியானது அதிசயமாக காணப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் வியக்கக்கூடிய அளவிலே இந்த சீடர்களுடைய செய்திகள் காணப்படுகின்றது. ஆகவே தான் யாக்கோபு சொல்லுகின்ற போது, இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே இறைவனுடைய ஞானம் என்பது மிக மிக ஆச்சரியமான ஒன்று. 111வது சங்கீதத்தின் 10வது வசனத்தை படிக்கின்ற போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் மிகவும் குறைந்து கொண்டு வருகின்ற கால சூழ்நிலை. ஏனென்றால் மனிதனாக எதையும் சாதித்து கொள்ளலாம்
என்று சுயத்தை அதிகமாக சார்ந்து நிற்கின்ற ஒரு காலகட்டமாக நாம் இந்த நாட்களை பார்க்கின்றோம். ஆனால் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகின்றான், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. ஆகவே திருச்சபைகள் ஓய்வு நாள் பள்ளிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு. ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர்களுடைய கரங்களிலே சில பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய கற்பனைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் திருச்சபைக்கு உண்டு. ஆகவே இந்த ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் மேல் அதிக கரிசனை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு பிள்ளை ஒரு நாள் வகுப்பிலே வரவில்லை என்றால் அந்த பிள்ளையை குறித்து ஏன் வரவில்லை என்ற ஒரு கரிசனை அவர்களுக்கு இருக்கும். ஒருவேளை ஏதாவது காய்ச்சல், அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தால் அந்த வகுப்பின் ஆசிரியர்கள் பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கின்ற அனுபவம் உண்டு. ஆகவே இறைவனுடைய பராமரிப்பிலே பிள்ளைகளை, மாணவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு அனுபவம் திருச்சபைக்கு உண்டு. ஆகவே நம்முடைய திருச்சபையின் மக்கள், பிள்ளைகள் ஆண்டவருடைய ஞானத்திலே வளர வேண்டும். நல்ல புத்தி கிடைப்பதற்கு ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். லூக்கா 2வது அதிகாரத்தின் 52வது வசனம் நமக்கெல்லாம் மனப்பாடமாக தெரியும் இல்லையா? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஞானம் முக்கியம். ஆண்டவருடைய கிருபை மிக மிக இன்றியமையாத ஒன்று. மனிதர்களுடைய தயவு இன்றியமையாத ஒன்று. ஆக இறைவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகுக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த இயேசுவானவர் ஞானத்திலே வளருகின்றார். தேவனுடைய கிருபையிலே, மனுஷ தயவிலே விருத்தி அடைகின்ற அனுபவத்தை பெற்றிருக்கின்றார். திருமறையிலே, பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே சாலமன் என்று சொல்லுகின்ற ஒரு இளவயது அரசனை குறித்து பார்க்கின்றோம். இந்த இளவயதுள்ள இந்த அரசன் ஆட்சி செய்வது எப்படி என தெரியாத ஒரு நிலையிலே காணப்பட்டதாக திருமறையிலே பார்க்கின்றோம். ஆனால் இந்த அரசன் என்ன செய்கின்றார் என்றால், ஆண்டவருடைய துணையை நாடுகின்றார். ஆண்டவருடைய துணையை நாடுகின்றார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற போது 9வது வசனத்திலே, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும்.
ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இள வயதிலே அரசனாக தெரிவு செய்யப்பட்டவர். அவர் இறைவனுடைய ஞானத்தை பெறுவதற்கு ஆயத்தப்படுகின்றார். இப்படி ஆண்டவரிடத்திலே இந்த சாலமன் கேட்டது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக உகந்ததாக காணப்பட்டது. 10வது வசனத்திலே இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆண்டவர் யோசித்து பார்க்கின்றார். இவன் நீடித்த நாட்களை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, ஆனால் நியாயம் தீர்ப்பதற்குரிய ஞானத்தை கேட்டிருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் வார்த்தையின்படியே செய்தேன், உன் வார்த்தையின்படியே செய்தேன். இதுவும் அல்லாமல் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவனாய் இருப்பது இல்லை. பாருங்கள், இறைவனுடைய சமூகத்திலே அவர் மன்றாடினதினாலே ஞானத்தை கொடுத்ததோடு நின்று விடாமல் அந்த மகிமையை இறைவன் கொடுக்கின்றார், ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இந்த இறைவனுடைய ஞானத்தை பெற்ற இந்த அரசனாக இருக்கின்ற போது ஒரு நிகழ்வு அவருக்கு முன்பால் வருகின்றது. 2 பெண்கள் வருகின்றார்கள். ஒரு பிள்ளை என்னுடைய பிள்ளை என்று சொல்லி வழக்காடுகின்றார்கள். ஒரு பிள்ளை மரித்து போனது. உயிரோடு இருக்கிற பிள்ளைக்காக அவர்கள் வாதாடுகின்றார்கள். அரசன் அந்த இடத்திலே என்ன சொல்லுகின்றார் என்றால், உயிரோடு இருக்கின்ற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியாக கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போது அந்த உயிரோடு இருந்த பிள்ளையின் தாய் சொல்லுகின்றாள், அவள் அப்படியே துடிதுடித்து போகின்றாள், ஐயா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை நீங்கள் கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றாள். மற்ற பெண்மணி சொல்லுகின்றாள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்று. அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் கொல்ல வேண்டாம் என்று சொன்ன பிள்ளையின் கரத்திலே கொடுத்து விடுகின்றார். இந்த நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுகின்றார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை படிக்கின்ற போது ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் காணுகின்றார்கள், இந்த சாலமனுக்கு கொடுத்த ஞானம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஞானம் என்று. அன்புக்குரியவர்களே, திருமறையை படிக்கின்ற போது இறைவன் தருகின்ற ஞானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சில தலைப்புகள் அடிப்படையிலே தியானிப்போம். முதலாவதாக பாதுகாக்கும் ஞானம். மனிதர்களை இந்த உலகிலே பாதுகாக்கக்கூடிய ஞானத்தை இறைவன் தருகின்றார்.
நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கின்ற போது, நம் இருதயத்திலே ஞானம் பிரவேசித்து அறிவு ஆத்துமாவிற்கு இன்பமாக அமைகின்றது. அது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்திலே நல் யோசனை உருவாகும். நல்ல யோசனைகள் உருவாகும். அதோடு நின்று விடாமல் நம்மை காப்பாற்றும், நம்மை பாதுகாக்கும். ஆக இறைவனுடைய ஞானம் மிக மிக இன்றியமையாத ஒன்று. இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு இன்பத்தை தருகின்றது, நல்ல யோசனைகளை தருகின்றது, நம்மை பாதுகாக்கின்றது, நம்மை உயர்வடைய செய்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நீதிமொழிகள் 2 படிக்கின்ற போது ஆண்டவருடைய ஞானம் தீய வழிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. இந்த உலகிலே நன்மை எது தீமை எது என்பதை உணர்ந்து கொள்வதற்குரிய ஒரு புத்தியை நமக்கு தருகின்றது. அதோடு கூட பொல்லாத வழிகளை விட்டு நம்மை விலக்குகின்றது. ஆகவே பெற்றோர் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுகின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகள் தீய காரியங்களிலே செயல்படாமல் காக்கப்படுவதற்காக தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் நல்ல அறிவுரை கூறுகின்றார்கள். இந்த அறிவுரைகள் இந்த உலகின் தீமைகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் இறைவனுக்கு பயப்படுகின்ற பயத்தோடு வாழ வேண்டும், பயத்தோடு வாழ வேண்டும். பொதுவாக திருச்சபைகளிலே முழங்கால் படி போட்டு கை கூப்பி ஜெபிக்கின்ற அனுபவம் திருச்சபையிலே அதிகமாக காணப்பட்டது. ஆண்டவரை குறித்த பயம் பிள்ளைகளிடத்திலும் பெற்றோரிடத்திலும் காணப்பட்டது. இது இந்த நாட்களிலே குறைந்து காணப்படுகின்றது. இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு ஞானமானது ஒரு அருள்கொடையாக கிடைக்க பெற்றோர் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கல்வி சாலைகள், கல்வி மறந்து போய்விட்டது. ஞானமானது கிடைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் நீதிமொழிகள் 4:6 படிக்கின்ற போது, ஞானத்தை விடாதே, ஞானத்தை அறிவை விடாதே. ஏன் விடண்டாம்? அது உன்னை காக்கும், அது உன்னை காக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு சவாலாக காணப்படுகின்றது. ஆகவே இறைவனுடைய சமூகத்திலே அதிகமாக ஜெபித்து இறைவன் தருகின்ற ஞானத்தை பெற்றுக்கொள்கின்ற போது அது நம்முடைய பிள்ளைகளை காக்கும். 2வதாக ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை ஞானம் தருகின்றது. ஆண்டவர் சாலமனிடத்திலே சொல்லுகின்ற போது, நீ ஞானத்தை மாத்திரமே வேண்டிக் கொண்டாய், ஆனால் நான் உனக்கு செல்வத்தை, புகழை, அது மாத்திரமல்ல உன் வாழ்நாளிலே உனக்கு நிகராக ஒருவன் வராத அளவுக்கு உன்னை உயர்வாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கின்ற போது,
ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். ஞானத்தை கண்டடைகின்ற மனிதன் பாக்கியவான். சுய அறிவானது மனிதனை அழித்து விடுகின்றது. ஆனால் ஆண்டவர் தருகின்ற ஞானமானது மனித வாழ்க்கையிலே உயர்வான இடத்தை தருகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தருகின்ற ஆசிகளில் ஒன்றாகிய ஞானத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஜெபத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். திருமறை வசனங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை மனித உள்ளங்களை உயிர்ப்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்வை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒன்று ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனம். ஆகவே அதை நம்முடைய உள்ளத்திலே பத்திரப்படுத்த வேண்டும். இறுதியாக உயர்வடைய செய்யும் ஞானம். இறைவனது பிள்ளைகளுக்காக இறைவன் என்ன செய்கின்றார் என்றால் மெய்யான ஞானத்தை வைத்திருக்கிறார். அதைதான் ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய ஆண்டவருடைய சீடனாகிய யாக்கோபு சொல்லுகின்ற போது ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகிலே ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் நம்முடைய பிள்ளைகள் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆக இந்த வளர்ச்சியிலே திருச்சபையின் பங்கு மிக மிக இன்றியமையாத ஒன்று. பிள்ளைகள் ஞானத்தை பெற உதவுகின்றது. ஏனென்றால் இயேசுநாதருடைய கல்வி பணி சிறப்பாக அமைந்தது. இயேசுநாதர் இந்த உலகிலே பிறந்து முதலாவது நற்செய்தி பணியாற்றினது கலிலேயா. கலிலேயா என்று சொல்லுகின்ற பகுதி இருளிலிருந்த ஜனங்கள் வாழ்ந்த பகுதி. அந்த இருளிலிருந்த ஜனங்கள் என்று சொல்லுகின்ற போது யூதர்கள் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். சமுதாயத்திலே அவர்கள் கல்வி கற்க முடியாது. எந்த ஒரு உயர்வான இடங்களிலும் அவர்கள் வர இயலாது. ஆனால் இயேசுநாதருடைய நற்செய்தியின் நிமித்தமாக அந்த இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அன்பானவர்களே, யாக்கோபு 3:17 படிக்கின்ற போது பரத்திலிருந்து வரும் ஞானம், பரத்திலிருந்து வருகின்ற ஞானமா, அதுதான் ஆண்டவர் தருகின்ற ஞானம். அது சுத்தமுள்ளது, சமாதானம் உள்ளது, மாயமாலம் அற்றது. இந்த ஞானத்தை மனிதர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது, பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது ஆண்டவருடைய ஆலயத்தை அதிகமாக நேசிக்கின்றார்கள். திருச்சபைகள் ஆரம்பமான போது பிள்ளைகளுக்கு இந்த கல்வி கற்கின்ற ஆர்வத்தை பெரியவர்கள் உருவாக்கினார்கள். ஆலயங்களே பள்ளிக்கூடங்களாக காட்சியளித்தது. ஏனென்றால் ஆண்டவர் தருகின்ற ஞானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது இந்த உலகிலே உயர்வடைவார்கள். இதற்கென்று ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அதிகமாக பாடுபட்டார்கள். திருச்சபைகளிலே பிள்ளைகளை ஒழுங்காக அழைத்து வருவார்கள். ஆனால் இந்த நாட்களிலே குறைந்து காணப்படுகின்றதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆர்வமுடையவர்கள் கூட ஆலயத்திற்கு வர இயலாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு செபிப்போம். சீக்கிரமாக பள்ளிக்கூடங்கள் திறக்க வேண்டும். அதற்காக அரசு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறது.
நம்முடைய முதல்வர் பல பலகீனங்களோடு வாழுகின்றவர். ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் என்னுடைய மக்களுடைய வாழ்வுதான் முக்கியம் என்று தன்னை அர்ப்பணித்து இந்த நோய் தொற்றிலிருந்து ஒரு விடுதலையை காண வேண்டும், பள்ளிக்கூடங்கள் திறக்க வேண்டும், பிள்ளைகள் பயில வேண்டும், அந்த நல்ல ஒரு சிந்தனை. ஆண்டவர் நம் அனைவருடைய ஜெபத்தை கேட்டு சீக்கிரமாக பள்ளிக்கூடங்கள் திறக்க ஆண்டவர் துணை செய்வார். ஞானத்தை பெற்று இறைவனுடைய பாதுகாவலை பெற்று இறைவன் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்று, வசனம் சொல்லுகின்றதான் அல்லவா, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அப்போது அவன் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பான். இந்த உயர்வை நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை செய்வார். சீக்கிரமாக பிள்ளையுடைய கல்வி மறுபடியும் கட்டப்பட ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையிலே சமாதானத்தையும் நோய் தொற்றிலிருந்து விடுதலையும் தந்து புதிய வாழ்வை நம் அனைவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமிடத்திற்போத்தி பிறந்தார். பொந்திமிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த வாரத்திலே தங்களுடைய புதிய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திருமதி பசுமதி, கணவர் திருவாளர் இயேசுதாஸ் நடுவிளை, திருவாளர் ஜேகர் சேரியாவட்டம், திருவாளர் ஜிப்சன் சாமுவேல் சேரியாவட்டம், திருவாளர் ஜார்ஜ் செட்டிவிளை, திருமதி கிரேசிலின் சுஜிலா, கணவர் திருவாளர் ஸ்டீவன் தேம்பரவிளை, செல்விஜி ஆஷிகா, தந்தை திருவாளர் ஞானராஜ் மேற்கு கல்கூட்டம் ஆகியோர் 7ஆம் தேதியும், அஜய் ரிச்சர்ட்சன், தந்தை திருவாளர் ரிச்சர்ட்சன் வெம்படிவிள்ளை, திருமதி ஏஞ்சலின் ரமணி, கணவர் திருவாளர் துரைராஜ் காரவிளை, திருவாளர் திலீப் சாம் நாகர்கோவில், திருமதி ரத்னபாய், கணவர் திருவாளர் ஜார்ஜ் கல்லுக்கோட்டம், திருமதி செல்லத்தாய், கணவர் திருவாளர் ஐயாத்துறை வேம்படிவிளை, திருவாளர் டி ஆனந்த் கோயிலடி, எஸ் சிவு, தந்தை திருவாளர் சாண்டல் பவுல்ராஜன் லட்சுமிபுரம், திருமதி மேரி கில்டா, கணவர் திருவாளர் வின்ஸ் ஜபராஜ் செட்டிவிளை, ஹைச் ஜஸ்வா ரூபஸ், தந்தை திருவாளர் ஹெரால்டு ஆனந்த் ரூபஸ் லட்சுமிபுரம் ஆகியோர் 28ஆம் தேதியும், மதன் நாயகம், தந்தை திருவாளர் ராபர்ட் கிங்ஸ்லே கிழக்கு கல்லுக்கோட்டம், திருமதி ஞான விஜிலா, கணவர் திருவாளர் பால்தாஸ் செட்டிவிளை, திருமதி பெனிட்டா, கணவர் திருவாளர் ஜெபஜெரோன் குறுப்புவிளை ஆகியோர் 9ஆம் தேதியும், திருவாளர் ஜபா செட்டிவிளை, திருவாளர் பென் ஸ்மித் மேற்கு கல்லுக்கோட்டம், திருமதி ரோவி, கணவர் திருவாளர் ஜெயபால் சேரியாவட்டம், திருமதி ஜெயலட்சுமி, கணவர் திருவாளர் ஜெயசேகர் லட்சுமிபுரம், ஏ ஜோனிஸ் மனோஜன், தந்தை திருவாளர் ஆஸ்டன் ஜானி மேற்கு கல்லுக்கோட்டம், செல்வி கிரட்ஸா, தந்தை திருவாளர் ஹெரால்டு சிங் லட்சுமிபுரம்,
திருவாளர் வி அனீஸ்குமார் நெடும்பனை தோட்டம் ஆகியோர் 10ஆம் தேதியும், திருவாளர் பிராங்கிலின் செல்வ ஜோஸ், தந்தை திருவாளர் திலகர் கோணம்காடு, செல்வி ஆர் ஆட்லின் ரூபன், தந்தை திருவாளர் பி ரூபன் தேம்பரவிளை ஆகியோர் 11ஆம் தேதியும், திருமதி லில்லி காருண்யாள் கணவர் அருள் திரு சாமுவேல் கல்லுக்கூட்டம், திருமதி புஷ்பம் கணவர் திருவாளர் ஸ்டீபன் கல்லுக்கூட்டம், பாஸ்டர் ஸ்டாலின் தந்தை திருவாளர் ராஜரத்னம் சேரியாவட்டம், திருவாளர் தேவ ஆசிர் மேற்கு கல்லுக்கூட்டம், திருவாளர் புருசலி சாலோமோன் அஞ்சாலிபுரம், திருமதி அகிலா கணவர் திருவாளர் சுனில்நாத் செட்டிவிளை, திருமதி மேரி மேக்டலின் கணவர் திருவாளர் ஆனந்தராஜன் மேற்கு கல்லுக்கூட்டம், ஆசிக் ரயான் தந்தை திருவாளர் ஜெகன் வேம்படி விளை ஆகியோர் 12ஆம் தேதியும், திருவாளர் பெனடி ஆனந்த் லட்சுமிபுரம், திருமதி ஜே அமுதா கணவர் திருவாளர் வின்சென்ட் தம்பிராஜ் லட்சுமிபுரம், திருமதி கிரேஸ்மின் மகிபா கணவர் திருவாளர் லாசர் ஆடினார் விளை, திருமதி ஜாஸ்பின் பிரமிளா கணவர் திருவாளர் தேவ ஆசிர் மேற்கு கல்லுக்கூட்டம், எம்ஏ ஆல்டின் ஜிஜோ தந்தை திருவாளர் திருமதி சோனியா கோயிலடி ஆகியோர் 13ஆம் தேதியும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய புதிய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். புதிய வயதை ஆண்டவர் நன்மைகளினால் முடிசூட்டி உங்களை கண்மணி போல பாதுகாப்பாராக. ஆமென். பாதம் பணிந்திடுவோம், பிறந்த நாள் வாழ்த்து காலம் பாடி இயேசுவின் பாதம் பணிந்திடுவோம். பிறந்த நாள் கொண்டாடும் பிள்ளைகளே, சபையாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் கொண்டாடும் பிள்ளைகளே, சபையாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்து கானம் பாடி இயேசுவின் பாதம் பணிந்திடுவோம். பிறந்த நாள் வாழ்த்து கானம் பாடி இயேசுவின் பாதம் பணிந்திடுவோம். இந்த வாரத்திலே நன்றி காணிக்கைகளை படைத்தவர்கள் மிஸ்டர் பி சாலமன் பால்தாஸ் குஞ்சான் குறுப்புவிளை ஸ்தோத்திர காணிக்கையாக 3000 ரூபாய். மிஸ்டர் சி சுந்தர் குஞ்சான் குறுப்புவிளை ஸ்தோத்திர காணிக்கையாக 500 ரூபாய். மிஸ்டர் ஏ ஆல்பர்ட் ராஜன் அஞ்சாலிபுரம் ஸ்தோத்திர காணிக்கையாக 500 ரூபாய். மிஸ்டர் ஆர் பால்தாஸ் செட்டியார் மடம் ஸ்தோத்திர காணிக்கையாக 2000 ரூபாய். நன்றி காணிக்கைகளை படைத்தவர்களுக்கு என்ன நோக்கத்தோடு இதை செய்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேற இறைவன் துணை செய்வாராக. மிஸ்டர் ஐ ரிச்சர்ட்சன் வேம்படி விளை தன் பெற்றோர்களின் நினைவாக திருமதி தங்க புஷ்பபாய் இஸ்ரேல் இவர்கள் நினைவாக 5000 ரூபாய் நன்றி காணிக்கையாக படைத்திருக்கிறார்கள். நினைவு காணிக்கைகளை படைத்த குடும்பத்தின் பிள்ளைகளை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பள்ளிக்கூடத்தில் கம்ப்யூட்டர் வாங்குவதற்காக அஞ்சாலிபுரத்தை சார்ந்த ஏ ஆல்பர்ட் ராஜன் அவர்கள் 5000 ரூபாய் காணிக்கையாக படைத்துள்ளார்கள். மரண அறிவிப்பு. திருமதி மரிய தங்க புஷ்பபாய் இஸ்ரேல் செட்டிவிளை 28 28
வேம்படி விளை 28/5/2021 அன்றும் மிஸ்டர் சோபிதராஜ் செட்டி விளை 29ஆம் தேதியும் இந்த உலக வாழ்வை நிறைவுபடுத்தி இருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பாக இரங்கலை கூறிக்கொள்ளுகின்றோம். வெளியிடங்களிலே வெளியூர்களிலே தங்கி இருக்கின்றவர்கள் திருச்சபைக்கு காணிக்கை படைப்பதற்கு வசதியாக யூடியூபிலே நம்முடைய ஐஓபி கல்லுக்கூட்டம் வங்கியினுடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விருப்பமுடையவர்கள் காணிக்கைகளை கொடுத்து உதவ உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆராதனையின் நிறைவுக்காக கீர்த்தனையிலே 214வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். சத்திய வேதத்தை தினம் தியானி. வேதத்தை தினம் தியானி சகல பேக்குமதபிமானி உத்தம
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒரு மாதத்தை நிறைவுபடுத்தி புதிய மாதத்தின் முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளை மாணவர் ஞாயிறாக ஆசரிக்க இறைவன் துணை செய்தீர். இந்த வேளையிலும் காணொலி காட்சி வழியாக இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கின்ற அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, இந்த நோய் தொற்றை சீக்கிரமாக மாற்றி தாரும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று சீக்கிரமாக கல்வி கற்பதற்குரிய ஒரு வாய்ப்பை தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமா? தூய்மையான மனதோடு ஆண்டவரிலே விசுவாசம் வைத்து நாம் எல்லாரும் ஒருமித்து ஜெபிக்கின்ற போது நம்முடைய ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவர் இந்த மாதத்திலே முற்றிலுமாக நோய் தொற்று மாறி போக வேண்டும். ஆண்டவரால் மாத்திரம் முடியும். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகளுடைய கல்வி கற்பதற்குரிய ஆர்வம் பிள்ளைகளுக்கு குறைந்து போய்விட்டது. சிறு குழந்தைகளுக்கு கல்வி சாலை என்றால் என்ன என்று தெரியாத நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆண்டவர் இறங்கும் அப்பா. எங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க, திருவரை வசனங்களை கற்று ஜெபித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள இறைவன் துணை செய்யும். அரசு அதற்காக எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, 12ஆம் வகுப்பு தேர்வு நடைபெறுமோ நடைபெறாதா என்று நிலைகுலைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரிலே விசுவாசம் வைத்து நடந்தால் நாங்கள் வெற்றியோடு தேர்வு எழுதுவோம், அந்த ஞானத்தை இறைவன் எங்களுக்கு தருவார் என்ற விசுவாசத்திலே பிள்ளைகள் முன்னேற ஆண்டவர் துணை செய்யும். கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. தங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஞானத்திலே வளர்ச்சியடைய வேண்டும் என்ற விசுவாசத்தோடு தங்களை அர்ப்பணித்து பணி செய்கின்ற ஆசிரியர்களோடு ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். அன்பு தந்தையே, நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபையின் குடும்பங்களின் பிள்ளைகளாக மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆலய பணியாளர்களாக, ஆண்டவரே, சபை குழு அங்கத்தினராக சிகிச்சை பெற்று வருகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆச்சரியமான சுகத்தை தந்து ஆபத்து நாட்களிலே ஆண்டவருடைய அடைக்கலமும் துணையும் கூட இருந்தது என்று உமக்கு சாட்சி சொல்ல கர்த்தர் துணை செய்யும். இந்த பகுதியிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோய் தொற்றிலிருந்து அனைவரையும் கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளும். எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பான பெற்றோரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நல்ல சுகம், அமைதியான வாழ்வு, பிள்ளைகளுடைய சந்தோஷம், இவைகளை கண்டு களிகூறுகின்ற வாய்ப்பினை தாரும். வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இருதய பலகீனங்கள்,
ஆண்டவரே, கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், வாத நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், படுக்கையிலே இருக்கிறவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுபாவின் குணமாக்கும் வல்லமை சரீரத்திலே இறங்கி அதிசயமான சுகத்தை பெற்று வாழ ஆண்டவர் துணை செய்யும். பிள்ளைகள் பெற்றோருக்காக அதிகமாக ஜெபிக்க உதவி செய்ய கர்த்தர் துணை செய்யும். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளாக கல்வி நிமித்தம், வேலை நிமித்தம், வெளிநாடுகளிலே, வெளியிடங்களிலே தனியாக குடும்பமாக தங்கியிருப்போருக்காக இந்த வேளையிலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுமையாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நடத்துதலை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். பணி செய்கின்ற இடங்களிலே நல்ல ஊதியங்கள், உயர்வுகள், நல்ல சுகம், சந்தோஷமான அனுபவங்களை தந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, விடுமுறையிலே எங்கள் ஐக்கியத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற அனுபவத்தை தாரும். எங்கள் அன்பான பேராயருக்காக, பேராயத்திற்காக, பேராய தலைவர்களுக்காக, போதகர்களுக்காக, சபை குழு அங்கத்தினர்களுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோய் தொற்றினாலே பல போதகர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிபூர்ணமான சுகத்தை தாரும். பலர் இந்த உலக வாழ்வை நிறைவுபடுத்தி கொண்டார்கள். ஆண்டவரே, துயரத்தில் இருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆறுதலை, சமாதானத்தை தாரும். எங்கள் திருச்சபையின் பெற்றோராக இந்த உலக வாழ்வை நிறைவுபடுத்தி இறைவனோடு வாழுகின்ற நற்பெயரை பெற்றிருக்கின்ற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான அவர்கள் விட்டு சென்ற பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதலை, சமாதானத்தை கொடும். ஆண்டவரே, ஆலயங்கள் சீக்கிரமாக திறக்கப்பட நாங்கள் எல்லாம் ஒரு மனதோடு ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, ஜெப கூடுகையிலே கலந்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் துணை செய்யும். அன்பு தந்தையே, இந்த நாட்களிலும் யூடியூப் சேனலை திருச்சபையின் சார்பாக நடத்துவதற்கு இறைவன் தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி சொல்கின்றோம். இதற்கென்று முழுமையாக அர்ப்பணித்து செயல்படுகின்ற பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக தங்கியிருக்கட்டும். கொயர் மாஸ்டர், ஆண்டவரே, இன்னும் ஒலிபெருக்கி வைக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். சபை குழு அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகபலன் தந்து திருச்சபைக்காக உழைக்கின்ற உழைப்புகள் ஆசீர்வாதமாக அமையட்டும். எல்லா குடும்பங்களிலும் அமைதி, அன்பு, சமாதானம், சந்தோஷம் நிறைவாக தங்கியிருக்கட்டும். இத்தொழுகையிலும் ஆண்டவருடைய கிருபையை காண உதவி செய்தீர். எங்களுடைய உதவி போதகருக்காக, அன்பான துணைவி மகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் இணைந்து இறைப்பணியை செய்து உம்முடைய ராஜ்யத்திற்கென்று மக்களை ஆயத்தப்படுத்த ஆவியானவருடைய நடத்துதலை தாரும். சமாதானத்தோடு அனுப்பும். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. Yeah.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் திருச்சபையின் மக்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக.